நாளிலும் உங்களை சந்திக்கிறேன். வேதத்தை முறையாக கற்பது எப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வேதத்தின் ஆதாரம் மூலமாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கேட்கிற யாவரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேதாகமத்தில் 66 புஸ்தகங்கள் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதில் ஏறக்குறைய 31,000 வசனங்கள் இருக்கிறது. இந்த வேதாகமத்தை 40 எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஏறக்குறைய சுமார் 1700 வருடங்களாக இந்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. இந்த வேதாகமத்தை வெவ்வேறு காலப்பகுதியில் வெவ்வேறு எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. பவுல் காலம் வேற, ஏசாயா காலம் வேற, எரேமியா தீர்க்கதரிசியுடைய காலம் வேற, இப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருடைய காலங்களிலும் இந்த வேதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் உள்ள எழுத்தாளர்களும் சொல்லியிருப்பார்கள். அப்போ அவர்கள் எப்போ இருந்திருப்பாங்க, இவங்க எப்போ எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய பரிசுத்த ஆவி அவர்கள் இருந்ததுனால அவர்கள் எல்லாம் ஒருமித்து இந்த கருத்துக்களை அவர்களால் எழுத முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ உதாரணமாக ஆதியாகமம் 1:3 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இது முதல் நாளே நமக்கு வெளிச்சம் உண்டானதை நம்ம வேதத்தில் இல்லை. ஆண்டவர் சொல்லும்போது 4ஆம் நாளில் தான் அந்த வெளிச்சத்தை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணோடு மண்ணாகி விடுவாய், நீ மண்ணுக்கே திரும்புவான்னு சொல்லி ஆதாமை பார்த்து ஆண்டவர் சபிக்கிறார். இந்த மண்ணில் இருக்கிற எல்லா கால்சியம் எல்லா சத்துக்களும் மனுஷ உடம்போடு என்ன பண்ணுதுன்னா ஒத்து போகிறது. மற்ற 13:12 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அவன் அடைவான், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி. மற்ற அதே 13:9 பார்த்தோம் அப்படின்னா, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். யாருக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்களோ, யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அவர்களுக்கு சத்தியம் கொடுக்கப்படும், யார் ஆர்வம் இல்லாத இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் இருந்து சத்தியத்தை எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வசனத்துக்கான அர்த்தம் இதுதான். அதே போல ஆதியாகமம் 2:17 பார்த்தீங்க அப்படின்னா, ஆதாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த பழத்தை சாப்பிட்ட அப்படின்னா புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதே ஆதியாகமம் 3:14 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பிசாசானவன் சாத்தான், அதாவது ஆதாம் கிட்ட சொல்லும்போது, நீங்கள் அது புசிக்கும் நாளில் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அப்போ இந்த ஆதாமுக்கு நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கும்போது, அந்த ஆதாம் புசித்தார், ஆனால் உடனே செத்தாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அப்போ அவர் எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். 930 வருஷம் அவர் உயிரோடு இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த 930 வருஷம் அவர் எப்போ பழத்தை சாப்பிட்டாரு, எத்தனை வருஷங்கள் வரைக்கும் உயிரோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ ஏன் அவங்க உடனே சாகலை? அப்போ சாத்தான் சொன்னது சரியாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் வரும். பிரியமானவர்களே, நம்ம வேதத்தை நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் நமக்கு அதோடைய விளக்கங்கள், அர்த்தங்கள் எல்லாமே நமக்கு புரிய வரும். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள் அப்படின்னா 1000 வருடங்கள். அப்போ ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்திருக்காரு. ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரு நாள் தான். அவர் சொன்னது ஒரு நாளில், சாகும் நாளில் சாகவே சாவாய், சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய்ன்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு நாள் கணக்கில் தான் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அதாவது 930 வருஷம் ஒரே நாள், அந்த நாளில் தான் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கார். அப்போ இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம வேதத்தை நம்ம படித்து நல்லா அலசி, பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள், பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். அப்போ நம்ம இன்னும் பாலை உண்கிற குழந்தைகளாகவே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கடினமான ஆகாரத்துக்குள்ளே நம்ம போக முடியாது. நம்ம அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆழமான சத்தியங்கள் நமக்கு தெரிய வராது. ஏதோ போதகர்கள் வாசிக்கிற அந்த செய்திகளை கேட்டுவிட்டு நம்ம அப்படி அதோட மறந்து விட்டு போனாலும் நமக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. நாம் வசனத்தை ஆராய்ஞ்சு படித்து அதோடைய ரகசியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். எல்லாருக்கும் ஆண்டவர் ரகசியத்தை கற்றுக் கொடுப்பார். நீங்கள் நீதியின் மேல் தாகம் உள்ளவர்களாக இருந்து அந்த வசனத்தை படித்தால் மட்டுமே நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும்.
ஏசாயா 34:16 சொல்லுகிறது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதோடைய கண்டிப்பாக ரிலேட்டிவான வசனம் புதிய ஏற்பாடுகள்லையும் இருக்கும், அல்லது புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வாசிக்கணும்னு சொன்னால் அதோடைய தொடர்பான வசனம் பழைய ஏற்பாட்டில் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். பழைய ஏற்பாடு ஒரு நிழல், புதிய ஏற்பாடு ஒரு பொருள். அப்போ கண்டிப்பாக இதுக்கான ஒரு ஆதாரம் கண்டிப்பாக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு வேதத்தை நம்ம எப்படி முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி கற்றுக்கொண்டால் அதோடைய சத்தியத்தை நம்ம ஆழமானதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 2:17 சொல்கிறாரு, நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ 2 பேர் பதில் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு பிறகு பேதுருவால் எழுதப்பட்டு புஸ்தகத்தில் இருக்கிறது. அதே பேதுரு இங்கே சொல்லும்போது 2 பேதுரு 3:8 கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு பிறகு பேதுரு அதற்கு ஒரு பதிலை சொல்றாரு. எல்லாம் வேதத்தை வாசிக்கலாம், எந்த தலைப்பின் கீழ் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, ஒரு தலைப்பின் கீழ் படிப்பது, முதல்ல ஒரு தலைப்பின் கீழ் படிப்பது, 2வது ஒரு வசனத்தின் கருப்பொருள் அறிந்து படிப்பது, 3வது காலங்களை மையமாக கொண்டு படிப்பது, 4வது தீர்க்க தரிசனங்களாகவும் அடையாள பாசையாகவும் படிப்பது, 5 இயேசுவின் உவமைகளை படிப்பது, 6 நிழலும் பொருளும் முறையில் படிப்பது. இந்த 6 தலைப்பின் கீழ் நம்ம வேதத்தை எப்படி வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேத ஆதாரத்தோடு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு தலைப்பின் கீழ் படிப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வேத அதிகாரத்தின் உதவியுடன் ஒரு தலைப்பை சார்ந்த வசனங்களை படிக்க வேண்டும். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆதாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னா அவருக்கு என்னென்ன இருந்துச்சு, விசுவாசம், நரகம், பாவம், மரணம், ஆத்மா, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி ஒரு ஆதாமுக்கு நம்ம இவ்வளோ விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அறிந்து கொள்ளும்போது தான் நமக்கு எல்லா கருத்துக்களையும் அங்கே நம்ம அறிந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும். அதாவது நீ இந்த புசிக்கு நாளில் சாகவே சாவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது அங்கே ஆதாம் எந்த பதிலும் சொல்லலை, மீறினதாகவும் சொல்லலை. ஆனால் அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டதாக ஆதியாகமம் புஸ்தகத்தில் எதுவுமே சொல்லப்படலை. அப்படின்னா அதற்கு பதில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஓசியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அப்படின்னு சொல்லி வரும். ஆதியாகம புஸ்தகம் எங்கே இருக்குது, அதற்கு பதில் எங்கே வந்திருக்கு பாருங்கள். ஆனால் ஆதியாகம புஸ்தகத்தில் ஆதாம் உடன்படிக்கை மீறினதாக எதுவுமே போடப்படவில்லை. ஆனால் ஓசியா 6:7 பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கை மீறி அப்படின்னு சொல்லி. அப்போ ஆதியாகமம் 19:5-6 பார்த்தா, என் வாக்கு உள்ளபடி கேட்டு சகல ஜனங்களும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யாருமே கர்த்தர் சொன்ன மாதிரி என்ன பண்ணலை, செய்யவே இல்லை. கொஞ்ச நாளில் எகிப்தை விட்டு வெளியில் வந்த உடனே இந்த பசி தாங்க முடியாமல் நாங்கள் அங்கவே இருந்து செத்து மடிஞ்சிருப்போம், எங்களை ஏன் இங்கே கொண்டு வந்து வனாந்தரத்தில் போட்டு சாவடிச்சிங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அடுத்தது 2வது ஒரு வசனத்தின் கருப்பொருள் அறிந்து படிப்பது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18-19 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. சங்கீதம் 30:5 பார்த்தீங்கன்னா, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்தில் களிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய திட்டம் இருண்ட காலத்தில் தான் துவங்குகிறது. தேவனுடைய திட்டம் இருண்ட காலத்தில் ஆதாமை படைத்தது சரி, சாயங்காலத்தில் ஆபேலின் மரணத்தின் மூலமாக அழுகை துவங்கியது, இன்று வரை தொடங்கி கொண்டே இருக்கிறது. அதாவது துன்ப காலம் அதற்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருண்ட காலம். இருள் எதற்கு அடையாளமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துன்ப காலத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. வெளிச்சம் எதற்கு அடையாளமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா களிப்பு, மகிழ்ச்சிக்கு அடையாளமாக இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இருளில் நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, வெளிச்சத்தில் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும். அவை சங்கீதம் 1:2 பார்த்தா இரவும் பகலும் தியானமாக இருக்கிற, அதாவது துன்பம் இன்பம்
இது ரெண்டும் வந்தாலும் அதில் அந்த இடத்துல தியானமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியம். அதுதான் இந்த வசனம். மரம் அப்படின்னா கண்டிப்பாக வேறு இருக்கணும். வேறு இருக்கிறதோட மட்டும் இல்லை, அது கனி கொடுக்குற மரமாக இருக்கணும். அந்த வேறு யாருக்குள்ளே நிலைத்திருக்கணும்னு பார்த்தா தேவனுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ இந்த கனி என்னவா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆவியின் கனிகளாக என்ன பண்ணணும், இருக்கணும். இதை பற்றி நீங்கள் கலாத்தியரில் வாசித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். இங்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம அவரை இரவும் பகலும் என்ன பண்ண முடியும், தியானிக்க முடியும். நீர்காலிகளின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் நம்ம செழித்து வாங்கி என்ன பண்ண முடியும், வளர முடியும். மையமாக கொண்டு படிப்பது. இது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நாம் அனைவரும் ஒரு உலகம்தான் உள்ளது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய வேதாகமத்தில் 3 உலகங்களை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. மற்ற 24ஆம் அதிகாரம் 35 பார்த்தீங்க அப்படின்னா, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரசங்கி 1:4 பார்த்தீங்கன்னா, ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் அந்த வசனங்கள்லாம் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறதுன்னு நமக்கு தெரிகிறது. அப்போ வார்த்தைகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்ம முதலில் 3 உலகங்களை குறித்து என்ன பண்ணணும்னா அறிந்திருக்கணும். சரி, முதலாவது உலகம், இரண்டாவது உலகம், மூன்றாவது உலகம். உலகங்களில் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3:7 பார்த்தோம் அப்படின்னா, அப்போது இருந்த உலகம், அதாவது முதலாம் உலகம், அதாவது ஆதாம் வாழ்ந்த காலம் முதலாம் உலகம். ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரை உள்ளது முதலாம் உலகம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போது இருந்த உலகம் அழிந்தது என்றால் அப்போ உலகம் அழிஞ்சிச்சா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உலகம் அழியலை. இந்த ஜனங்கள், மக்கள் தான், மரங்கள், கொடிகள் இதுதான் அழிஞ்சிருக்க தவிர உலகம் என்ன பண்ணலை, அழியவே இல்லை. அதாவது நம்ம பிரசங்கில 1:4 வாசித்த மாதிரி ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அப்போ பூமி நிலையாக தான் இருக்குது. ஆனால் மனிதர்களாக நாம தான் என்ன பண்ணுறோம், மறிக்கிறோம், பாதுறோம். நமக்கு பின்னாடி சந்ததிகள் என்ன பண்ணுது, பெருகி கொண்டே வருகிறது, மாறிக்கொண்டே வருகிறது. அப்போ முதல் உலகத்தில் வாழ்ந்த அந்த ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரை இது முதலாம் உலகமாக என்ன பண்ணுறது சொல்லப்பட்டது. இந்த இரண்டாம் உலகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 பேதுரு 3:7 நம்ம வாசிக்கிறோம். இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் ஒரு தீர்க்க தரிசனமான வசனம். இந்த வசனம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 பேதுரு 1:20 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான இருக்காது. அதாவது நேரடி அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்கு அர்த்தம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக வேறொரு வசனத்தில் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா அந்த அர்த்தம் இருக்கும். சரி, வானங்களும் பூமியும் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, வானம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும், அது ஒரு வெறுமையான வெற்றிடம். அதில் எப்படி ஆண்டவர் அழிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதை நம்ம வசனத்தை கொண்டு தான் நம்ம என்ன பண்ணணும், பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 2:11 பார்த்தோம் அப்படின்னா, ஆவிக்குரியவைகளை ஆவியோடு சம்பந்தப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆவிக்குரிய வசனத்தை ஆவியோடு நம்ம சம்பந்தப்படுத்தினாதான் அதற்கு கண்டிப்பாக அந்த வானத்துக்கான அர்த்தம் நமக்கு என்ன பண்ணணும், தெரிய வரும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1:2 பார்த்தோம் அப்படின்னா, கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆகாயத்திலிருந்து அதிகாரம் செலுத்தி வருகிறான் அப்படின்னு சொல்லி நமக்கு அர்த்தம் வருகிறது. சரி, அப்போ இந்த ஆகாயத்தை அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நேரடியாக ஆகாயத்தை ஆண்டவர் சொல்லலை, அங்கே இருக்கிற அந்த சாத்தானை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு, அவனை அழிக்கணும்னு சொல்லி சொல்கிறார். எனவே 2 கொரிந்தியர் 4:4 பார்த்தா அப்படின்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் அப்படின்னு சொல்லி பார்த்தா குருடாக்கி வச்சிருக்கிறான். அப்போ இந்த உலகத்தில், இந்த இரண்டாம் உலகத்தில் சாத்தானுடைய அதிகாரம் என்ன இருக்குன்னா அந்த பூமியில் என்ன பண்ணுது இருக்கிறது, அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இந்த உலகத்தை அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிகாரம் பண்ணுறான், இங்கேயும் அதிகாரம் பண்ணுறான். அப்போ அவனை அழிக்கணுன்றதுக்கான உள்நோக்கமாக தான் இந்த வசனம் என்ன பண்ணிருக்குன்னா சொல்லப்பட்டு இருக்கிறது. சரி, அதாவது 3வது உலகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 பேதுரு 3:13 அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் அப்படின்னு சொன்னால் இதுதான் 3ஆம் உலகத்தை நமக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது புதிய வானம், புதிய வானத்தில் ஆட்சி யார் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஆட்சி செய்வார். அங்கே சாத்தானுடைய ஆட்சி கண்டிப்பாக என்ன பண்ணாதுன்னா இருக்கவே இருக்காது. அனைவருக்கும் சத்தியம் போதிக்கப்படும். அப்போ இது காலங்கள் அப்படின்னா 3 உலகங்களை கொண்டது. முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம். 4வது காரியம், தீர்க்க தரிசனங்களாகவும் அடையாள பாசைகளாகவும் படிக்க வேண்டும். 4வது கருத்து, தீர்க்க தரிசனங்களாகவும் அடையாள பாசைகளாகவும் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, வேதத்தில் மொத்தம் 300
தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்தையும் நம்ம நேரடியாக அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா 7 தலை 10 கொம்புகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இதுக்கெல்லாம் அர்த்தம் எங்கே இருக்குது அப்படின்னா தானியேல் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான அர்த்தங்கள் உங்களுக்கு தெரிய வரும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 34 பார்த்தீங்கன்னா ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க சீசர்கள் கேட்பாங்க, எங்கே ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இதுக்கெல்லாம் நமக்கு நேரடியான அர்த்தத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு காதுள்ளவனாக இருந்து கேட்கிறவர்களுக்குத்தான் இந்த வசனங்கள் என்ன பண்ணணும், புரிய வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா சங்கீதம் 48:2 வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். அப்போ இந்த பூமியானது 4 விதமான அஸ்திபாரங்களில் நிலை கொண்டிருக்கிறது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசியல், சமுதாயம், மதம், பொருளாதாரம். இந்த 4 கட்டத்திலையும் இந்த பூமி என்ன பண்ணியிருக்குன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் கண்டிப்பாக என்ன பண்ணிட்டு இருக்கா, மாட்டிக்கொண்டு இருக்கிறது. இதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் இதில் ஏதாவது ஒரு இதில் அடிமைப்பட்டு கொண்டு தான் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. இவர்களுக்கு எல்லாரும் புரிந்து கொள்ளும் வகையில் அவர்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த தீர்க்க தரிசன வசனத்தை ஒரு இடத்துல வாசித்து இன்னொரு இடத்துல அதற்கான பதிலை கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா தேடி வாசித்தால் மட்டும்தான் அதன் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். 5ஆவதான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவின் உவமைகளை படிப்பது. அதாவது இயேசு கிறிஸ்து நிறைய உவமைகளை என்ன பண்ணுறாருன்னா சொல்லியிருக்கிறார். மத்திய 19:16 முதல் 24 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு நம்ம என்ன அர்த்தத்தை உவமைகளில் சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அப்போ அந்த கால பட்டணத்துக்குள்ளே நுழையும் போது எங்கே வேலைக்கு சென்றிருந்தாலும் எங்கே போனாலும் வந்தாலும் சாயங்காலம் கரெக்டாக 6 மணிக்குள்ளே அந்த கேட்டுக்குள்ளே என்ன பண்ணணும், பெரிய கேட்டு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சிறிய கேட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வச்சுருப்பாங்க, ஆள் மட்டும் நுழையிற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஈவினிங் 6 மணிக்கு மேலே வர ஜனங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒட்டகத்து மேலே பொதியெல்லாம் ஏற்றிக்கொண்டு அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிறிய கேட்டு வழியாக என்ன பண்ணணும்னா கடந்து போய் ஆகணும் உள்ள. அப்போ போகணும் அப்படின்னா சிறிய கேட்டு ஒரு மனுஷன் போகிற அளவுக்கு தான் இருக்கும். அப்போ ஒட்டகம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும், அது உள்ளே நுழைவுது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒட்டகத்தை அந்த கயிறை பிடிச்சி தலையை எல்லாத்தையும் கீழே நல்லா குனிய வச்சு அந்த பொதி அந்த வெயிட்டை எல்லாத்தையும் இறக்கி வச்சு நல்லா தாழ்த்தி குனிஞ்சி என்ன பண்ணணும்னா கூட்டிகிட்டு போகணும். அப்போ கேட்டுக்கு பேர் ஊசியின் கேட்டு, அந்த கேட்டுக்கு பேர் ஊசி, அதாவது சின்னதாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி உள்ளே போனால் மட்டும்தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ணணும்னா போக முடியும். ஆண்டவர் சொன்ன எல்லா ஓமைகளும் பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லியிருப்பார். அப்போ அந்த ஒட்டகம் அந்த ஊசியின் காதுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா அது தலையை முதல்ல என்ன பண்ணணும், தாழ்த்தணும், மேலே இருக்கிற எல்லா பாரங்களையும் எடுத்து போடணும். இதுக்கு தான் ஆண்டவர் ஒரு வசனத்தை தெளிவாக சொல்கிறார், நீங்கள் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம ஆண்டவர் பின்பற்றணும்னா எதுவும் இந்த உலக ஐஸ்வர்யத்தை வச்சுக்கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாது, பின்பற்ற போக முடியாது. எல்லாவற்றையும் வெறுத்து ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியங்களுக்கும் நம்ம செவி கொடுத்து நம்ம தாழ்த்தி போனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கேட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியும், நம்ம போக முடியும். அடுத்தது 6ஆவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நிழலும் பொருளும் முறையில் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, நிழல் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய ஏற்பாடு நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாடு நமக்கு என்னவாக இருக்குது, பொருளாக இருக்கிறது. சரி, எப்படி இதுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னு சொன்னால் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, 1 கொரிந்தியர் 10:11 பார்த்தோம் அப்படின்னா இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஏது எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பழைய ஏற்பாடு நமக்கு என்ன பண்ணிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடு நமக்கு திருஷ்டாந்தமாக நமக்கு என்ன பண்ணிருக்கு, நிழலாக என்ன பண்ணுறது இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, ரோமர் 15:4 பார்த்தோம் அப்படின்னா தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு.
இப்போ முன்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா போதனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கிறதுக்கான கடைசி முயற்சி தான் அந்த பஸ்கா அந்த பண்டிகை கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதில் தலைச்சின் பிள்ளைகளை என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, காப்பாற்ற சொல்கிறாரு. இந்த தலைச்சின் பிள்ளை பஸ்கா ஒரு ஆடு நீசான் மாதம் 10ஆம் தேதி 14ஆம் தேதி இப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அந்த பழைய ஏற்பாட்டில் எப்படி அந்த 10ஆம் தேதி 14ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு ஆடு பிடிக்கப்படணும், 14ஆம் தேதி அடிக்கப்படணும் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படியே புதிய ஏற்பாட்டில் அந்த பஸ்கான்ற பண்டிகை நமக்கு என்ன பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. அன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவரும் அதேமாரி எருசலேமுக்குள்ளே நுழைவார். 14ஆம் தேதி அவரை காட்டி கொடுக்கப்பட்டு அன்று ஏன்னா சிலுவையில் என்ன பண்ணுறாங்க, பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க. பழைய ஏற்பாட்டில் உள்ள பஸ்கா பண்டிகைக்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதில் ஆடு கொடுக்கப்பட்டிருக்கு, இதில் இயேசு கிறிஸ்துவ ஆடாக என்ன பண்ணுறது கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே தலைச்சின் பிள்ளைகளை என்ன பண்ணிருக்காங்கன்னா காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இங்கே தலைச்சின் பிள்ளைகள் யாருன்னா யாக்கோபு 1:18 அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்ம சத்திய வசனத்தினால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிறக்க வச்சிருக்கிறார். அப்போ நாம் முதற் பலன்களாக மாறுவதற்காக நம்மளை என்ன பண்ணுறாரு, சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிச்சிருக்கிறார். அதாவது ஆண்டவர் நமக்காக மறித்து உயிர் தேர்ந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், முதற் பலன்களாக என்ன பண்ணியிருக்கிறோம், மாறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நிகழும் பொருளும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த நிகழ் புதிய ஏற்பாட்டில் உள்ள அந்த பொருளுக்கு ஈடாக என்ன பண்ணுறது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கண்டிப்பாக பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த நிகழுக்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள பொருளுக்கும் எல்லா காரியங்களும் ஒத்து போகக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வாசித்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு பேசுவாராங்க. ஆமென். ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்துங்க. எனக்கு தெரிந்த கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் தான் ஆசீர்வதிப்பாராங்க. தேங்க்யூ.